முன்னாடி வா. கவர் அப்படி கிடையாது. மாதவா ஐயா, சங்கீத ரோகமதை என்னதென்று நான் அறியேன். சப்ராய தாளங்கள் காத்தத்து வைக்க தெரியும். பொங்கமுட நாடக சபையில் பேசவே அறியேன். ஆடிய ஆட்டத்தில் அனுமதி வைக்கிறாலும் சுதிகால மத்தாலும் கூடிய சுபேர் பாதம் கும்பிட்டு வரும்போது திருவானம் காவேரி இருபுறம் ஆலயம் தேசூர் தமிழர் சோழையும் செம்பொன் விமானம் அவன் கூட்டக்கர குடையும் 12 ஆழ்வாளுவன் பரமபாதல் வாசலும் பண்ணமாமர வேதமும் 12 ஆழ்வாரும் ஐயனே ஐயனே ரங்கநாதா ஆதி சேர்த்த மேல் பள்ளிக்குள்ளே ரங்கநாத பெருமானே உன் பாதமே நமஸ்காரம். கட்சிக்குப்பம் கிராமத்தில் பாதங்க வரக்கூடிய உயர்திர அருமை அண்ணன்மார்கள் தன்னுடைய குலதேவாதியை பற்றி குலதேவாதியுடைய அருளை பெறுவதற்காக பெற வேண்டி இந்த நாடகத்தை நடத்தி வைபவம் செய்து வரக்கூடிய அருமை அண்ணன்மார்கள் உயர்ந்த செந்தில் தலைவர் உயர்திரு செந்தில் தலைவர் ஐயா அவர்கள் அவர் பங்காளிகளை சேர்ந்து வகராவை சேர்ந்த ஒரு யாவற்றமானவர்கள் இந்த வழிபாடு நடத்தி வந்த போது பகவானுடைய அனுகிரகத்தினால் அந்த குலதேவாதியாய அங்காள பரமேஸ்வரி அனுகிரகத்தினால் இவர் யாவற்றமானவர்களும் திருப்பதி ஏழுமலையான் உண்டில் எப்படி வளர்கிறதோ போலர் குடும்பத்தைச் சேர்ந்த ஒரு 1 கோடி 1 லட்சம் அவன் கிருஷ்ணன் மாதவா ஐயா, நான் யார் என்பதை உனக்கு நன்றாக தெரிகிறதா? இல்ல, விளக்கமாக சொன்னால் தெரியும். ஐயா, நானோ ஸ்ரீ நமோ நாராயணமூர்த்தி. நாராய பிரபஞ்சத்தின் உலகத்தை 4 யுகமாக வகுத்து 10 அவதாரத்தை எடுத்து அன்பர்களை ஆதரித்து துஷ்டரை கருவறுத்து வருகிறேன். அப்படி கலிமுகத்திலே திருவேங்கட பெருமாளாக நான் அவதாரம்
ஆஹா திருப்பதி மலைமேல் மலைமேல் அந்த ஏழுமலை காதிலே ஏகத்தக்க திருமலையிலே வெங்கடாஜலபதியாக பதியம் வந்திருக்கிறேன். ஆஹா வேத்திரகிரி மலை, ஆமா ஆஞ்சனமலை, ஆஞ்சனமலை, கருடமலை, கருடமலை, ஆனந்தபத்ரி, ஆனந்தபத்ரி, விருதுபத்ரி, விருதுபத்ரி, திருவந்திமலை. ஆஹா இந்த ஏழு மலையிலே ஆமா ஏழுமலைக்கு அதிபதியாக நான் தான் திரு வெங்கடாஜலபதி, திரு வெங்கடாஜலபதி, கலிமுக தெய்வம். கலியுக தெய்வமாக இந்த கலிமுகம் 4,32,000 வருஷங்கள் இதிலே நான் வெங்கடாஜலபதியாக பதியம் வந்து பதியமர்த்து வரக்கூடிய பக்தரை ஆதரித்து அன்பர்களை ஆதரித்து துஷ்டரை கருவறுத்து வருகிறேன். வருகிறீங்க. அப்படி இருக்கும் போது இன்று என் திருப்பதி மலை அடிவாரத்திலே வந்து என் அருமை தங்கையாக இருக்கப்பட்ட கங்காதேவி அரிதாக தவம் செய்கிறது. ஏனென்றால் ஆரோக்கிய பிரபஞ்சத்தில் உலகத்தில் அதர்மம் அதிகரித்து விட்டது. இந்த அதர்மத்தை அழிக்க முடியவில்லை. உமாதேவி ஓடி வந்தால் வந்து நீதான் பிரமதேவ கடவுளே, நீதான் உலகத்தில் ஜீவராஜிகள் உற்பத்தம் செய்கிறாய். இந்த பூமி வாழ்ந்த அளவில்லை, அதர்மம் அதிகரித்துக் கொண்டு வருகிறது அப்படின்னு பிரம்மாவிடத்தில் முறையிட்டார்கள். பிரம்மதேவன் பார்த்தான், யமதர்மனும் பார்த்தான். ஏதாவது உலக ராஜ்யம் இருக்கக்கூடிய ஜீவராஜிகளை உயிரை கவ கை காலெல்லாம் தோன்று விட்டது. இந்த உலகத்தில் ஒரு குணம் நாடே எப்படி முட்டை வேர்வை இந்த 4 வகையில் உருவாக்கப்பட்ட ஜீவராஜிகள் உலக மக்கள் யாவற்றமான அறமம் செய்கிறார்கள். என்னால உலக மக்களை உயிரை கவ முடியவில்லை. அப்படியே யமதர்மனும் பிரம்மதேவனும் கைலாயபதியாக பரமணத்தில் சென்று பரமேஸ்வரன் பார்த்தார். மாரலி என்ன சொல்லக்கூடிய பிரம்மதேவா, அடே யமதர்மா, உங்களுடைய யதாஸ்தானம் சொல்லுங்கள். உங்களை இருவருக்கு நான் ஓய்வு கொடுக்கிறேன். அப்படி என்று சடாபாரத்தில் இருக்கக்கூடிய கங்காதேவி இறக்கி ஏ கங்கா நீ பூலோகத்தில் போய் ஜடிக்க வேண்டும். அந்த அம்மனாகிய கங்காதேவி, ஐயா பரமேஸ்வரா, உன்னை பிரிந்து ஒரு காலம் என்னால் இருக்க முடியாது அப்படி என்று மன்றாடினாள். அடே கங்கா, சத்துடைய பெருமை உலக மக்கள் அறிந்து கொண்டிருக்கிறார்கள். சத்து உலகத்தில் ஆட்சி செய்து வருகிறார். உன் பெருமை உலக மக்கள் அறியவில்லை. அது மட்டுமல்ல, இந்த திருப்பதி சேதாத்திரத்தில் இருக்கக்கூடிய விதிகுல சிகாமணி ஐயரும் வேதநாயக அம்மனும் தினந்தோறும் உன்னையே கோரி பூஜிக்கிறார்கள். விதிகுல சிகாமணி ஐயருக்கோ 90 வயதாகிவிட்டது. அந்த அம்மனுக்கோ 60 வயதாகிவிட்டது. அவருடைய புத்திரங்களை தீர்க்க வேண்டும். இந்த வயதிலே அவருக்கு கர்ப்பமானி பிறக்க முடியாது. ஏனென்றால் ஒரு மனிதனுக்கு 4 பருவம், 2 பருவத்தை அடைந்து 3வது பருவத்தை அடைந்து விட்டார்கள். அவரை இடத்திலே நீ கர்ப்பத்தில் பிறக்க முடியாது. ஒன்றை கோரி கங்கைக்கரையை சென்று தினந்தோறும் கல்லை நாட்டி பூஜை செய்கிறார் விதிகுலத்துகாமணி ஐயர் வேதநாயகி அம்மன். அந்த அம்மனுடைய புத்திரங்களை தீர்ப்பதற்காக ஜலத்திலே ஒரு குழந்தையாக கிடைத்து சில நாள் அவரிடத்திலே வாதம் செய்து 5 வயதுக்கு மேலாக எந்த ஜலத்தில் கிடைத்தாயோ அதே ஜலத்தில் மறைய வேண்டும். அப்படி மறைந்து விராட்ட ரூபத்தை எடுத்து திருப்பதி வெங்கடாஜலபதியை வேண்டி வேணுமான வரத்தை பெற்று நீ பூலோகத்தில் பதியமர வேண்டும். அப்படி என்று பரமக்கடவுள் கங்காதேவிக்கு உத்தரவு கொடுத்தார். அந்த அம்மனாகிய கங்காதேவி விதிகுலத்துகாமணி ஐயருக்கு வேதநாயகம் பிள்ளையா வளர்ந்து ஜலத்திலே மறைந்து விராட்ட ரூபத்தை எடுத்து என்னை கோரி அரிதாக அவருக்கு நான் காட்சி அளிக்க வேண்டும். அதனால் நான்
மலை அடிவாரத்திலிருந்து ஏ அண்ணாவை வந்த வாசகா கோவிந்தா அப்படின்னு அரிதாக தவத்தை செய்தார். அண்ணாவாய வெங்கடாஜலவை ஒரு ஓடி வந்திருக்கு. நல்லதாகட்டும் மகளே, நல்லதாகட்டும். ஓஹோ அண்ணா, அண்ணா சீதாரா முகுந்தனே, சீதாரா முகுந்தனே, தேவாதி தேவனே, உன் செவடி தனக்கொரு கோடி சொன்னான். அண்ணா சீதாரா முகுந்தனே, தேவாதி தேவனே, ஒரு கோடி சொன்னானே. அண்ணா மாதவா, மாதவா உலகெல்லாம் நீ ஓரடி அனந்தவா, உன் மலரடி அடியவன் கோடி சொன்னான். மாதவா உன்னிட மலரடி கண்ணிலே, நான் வெளிப்பாடு தருணம் செய்தானே. அண்ணா யாதவா நீ முன்பு, யாதவா நீ முன்பு கண்ணை கண்ணாக்கிய உன் அரவிந்த பாதமலர் கோடி சொன்னான். ஆனால் ஏது முறை, ஏது பிழை, ஏது நான் செய்தாலும் எல்லாம் பொருட்களும் தவாதி காதலாய் என் முன்வந்த கண்மைகளே மகருவாய் மகருவாயே. ஓஹோ அண்ணா, அண்ணா பற்றிவார் கண்ணன் நேரம். ஏழை குமுந்தவா எங்கும் நிறைந்தவா பக்தவத்சலா பரமதயாலா ஓ நமோ நாராயணா பரவாசு தேவா பரபிரம்ம ஸ்ரூபா மச்ச கூர்மா வராகவாமனா பலராமா பரதுராமா பத்த உதாரா தங்கள் பாதத்திற்கு உங்கள் ஆசை கூர்ந்த தங்கையாகிய கங்கையம்மன் அநேக கோடி பிரியமாயன் பாதம் விருந்திடாமல் கௌதரித்தோ அம்மா பரிவாகன் அடியே என்றானையே அம்மா பட்டமுடே அவன் ஏடம் உண்டோ அம்மா நெடியான உலகத்தில் இந்த நெடியமான வரம் அடிக்கானம்மா அம்மா சரியான மரத்தை நீ கேட்டாயா
பிரகாரம் ஆமாம் டீ குடிக்கலடா. இதே உலசையாமணியர்களுக்கு வேதநாயகி அம்மனுக்கு மகளாக பிறந்து முறை என்னும் வேதத்திலே உருவாகி தவகோணத்தை கொண்டு பாராய பிரபஞ்சத்திலே இந்த அண்டனை காணும்படியாக ஆமாம் அரிதாக தவத்தை செய்தார். உண்மைதான் அண்ணா. பாதத்தை புரிந்த போது பகவானுடைய உள்ளம் மாதத்தை பார்த்த புண்ணியவதி உண்மைதான் எத்தனை ஜனனம் எடுத்தாலும் சரியே சரியே இந்த கங்காதேவிதான் பகவானுடைய உள்ளம் பாதத்தை பார்த்தவள் பாதத்தை புரிந்தபடியால் வாயுவாய் 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 என்று இருக்கின்றாய் என்று திருப்பதி மலை அடிவாரத்திலே இருந்து ஆமாம் அரிதாக தவத்தை செய்தாயே என்ன சங்கதி என்று கொள்ளலாமா? தாங்கள் அறியாத விஷயமா அண்ணா நாரஞ்சாடா அண்ணா திருப்பதி மலையில் அடிவாரத்தில் இருந்து நான் உன்னை அழைத்தேன் என்று தெரிவிக்கின்றார். நான் எங்கு இருந்தேன், யாரிடத்தில் அமர்ந்திருந்தேன், நான் இங்கு எதற்காக வந்தேன் என்பது தங்களுக்கு தெரியாது. ஏனென்னா என்னிடம் விளையாடுகின்றேன். வலியே வேதனையே அனுபவித்தால் மட்டும்தான் தெரியும். தங்கையாக கங்காதேவி எங்க இருந்த, எதற்கு வந்த என்பதை நீ உன் வாயால் சொல்ல வேண்டும் அல்லவா? அப்படி தெரிவித்தாங்க. இந்த அண்ணனால் முடிந்த வரைக்கும் உனக்கு தலையில் ஆவாரம் தந்தை தந்தையே பிரபஞ்சத்திலே மர என்னும் வேதத்திலே பிறந்து இங்க வந்துவிட்டோம் என்று வருத்த வேண்டாம். என்ன கேட்கிறாயோ தடையில்லாமல் கொடுக்க சித்தமா காத்திருக்கிறேன். அப்படியா? இந்த கொச்சையுள்ள மானிடர்கள் நம்மை ஒன்று எமை துதிக்க வரம் அண்ணா யாரோ என் பதியாகி என்னுடைய வார்த்தை கேட்டு நான் இந்த பூலோகம் வந்தேன். வந்த இடத்தில் உங்களிடம் வரம் பெற்றுதான் நான் பூலோகம் வந்தேன். அதனால் தான் தங்களை இணைத்து நான் பூஜை செய்தேன், அழைத்தேன். அதனால் வருத்த வேண்டாம் வேண்டாம். என்ன கேட்கிறாயோ, என்ன வரம் கேட்கிறாயோ அனைத்தும் கொடுக்கணும் சித்தமாக. அதற்காகத்தான் நான் தங்களை அழைத்தேன். நல்ல
நல்ல வரத்தை கொடுக்கிறேன் என்று சொல்லிவிட்டேன். தங்களிடம் நான் நல்ல வரத்தையும் பெற்று விட்டேன். மிக்க சந்தோஷம் அடைகின்றேன். நம்ம வெற்றி கொள்வாரா வந்தாங்க நம்ம சுத்தம் உலகத்திலே ஒருவரும் உன்னை வெற்றி கொள்ள முடியாது. உன்னை ஜெயமர முடியாது. உன்னை எதிர்த்தவர்கள் ஆட்டமானவர்களும் உன் பாதத்திலே வந்து விழுந்து கங்கைதான் உலகத்தில் சிறந்தவள் என்று அன்போடு உன் பாதத்தை வணங்கும்படியாக ஒரு வரத்தை அண்ணா எனக்கு வரத்தை தந்து விட்டேன். நான் இப்படியே சென்று உலகத்தில் சுற்ற வளர்க்க முடியுமா? நான் தண்டியை இந்த மண்டலம் நாங்களோ நல்ல வரத்தையும் திறத்தையும் கொடுத்து விட்டீர்கள். ஆனால் யார் இப்படி இருக்கின்றேன் இப்படி சென்றால் துஷ்டரை வதைக்க முடியுமா? உங்களிடம் இருக்கக்கூடிய 32 விதமான ஆயுதங்களை எனக்கு தந்தால் நான் எடுத்து பூலோகம் சென்று துஷ்டரை வதைக்க முடியும். அம்மா வெண்டு வாஜால் கூட அது நல்லதாகட்டும் அண்ணாலே, நல்லதாகட்டும். ஆக அண்ணா, இன்னொன்று நான் உங்களை கேட்கின்றேன். ஆயுதத்தை கொடுத்து விட்டோம் என்று நாங்கள் எங்கு இருக்க வேண்டும் தெரியுமா? ஆக எனக்கு முந்தி துணையாகி கொடுத்து விட்டேன். யாரோ பெண் எவ்வளவு ஆயுதங்களை எடுத்து சென்றாலும் என்னை கண்டால் பூலோகத்தில் உள்ள துஷ்டர்கள் எல்லோரும் எள்ளி நகை ஆடுவார்கள். ஒரு பெண்ணோடு நாம் சபர் புரிவதா, ஒரு பெண்ணை நாம் அடக்குவதா, அப்படி என்று ஏளனமாக பேசுவார்கள். ஆகையால் நான் போருக்கு செல்லும் பொழுது என் மனதில் என்று எப்பொழுது நினைக்கின்றேனோ அண்ணாவென்று நினைக்கின்றேனோ அந்த சமயத்தில் அந்த எதிரிகளை அடக்க துணிவும் இல்லையென்று அமராட வீரமும் எனக்கு கொடுத்து நல்ல வரத்தை கொடுக்க வேண்டும். துணையாக வர வேண்டும். சத்தியை எரித்த போது பரமனுக்கு நெத்தக்கண்ணை வைத்து சத்தியை எரித்த போது ஏன்னா நீ மறுபடியும் ஜனனமாக வேண்டும் சொன்ன நான் ஓர் உருவாக இருந்தேன். சிவனுக்கு நெத்திக்கண்ணை வைத்து என்ன எரித்தாய். ஆவியா போன பூமாதேவி அந்த சாம்பலை 3 பாகமாக பரமக்கரு பார்த்தால் பட்டையாக இருந்தார். அப்போது என் தங்கையா மறுபடியும் ஜனனம் எடுத்தா என்ன ஏன்னா நான் எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் எத்தனை ஜனனம் எடுத்தாலும் நீ உன் துணை இல்லை என்றால் உலகத்தில் வாழ முடியாது. அன்னை பொறுத்த வருவான் எந்த தெய்வமா இருந்தாலும் காளியா இருந்தாலும் சூழியா இருந்தாலும் பகவதியா இருந்தாலும் எந்த தெய்வமா இருந்தாலும் கோவிந்தா என்ற இடத்தால் முதல் கடவுளாக வருவீங்க அப்படின்னு வரம் கொடுத்தேன். அது போல நம்ம போர்த்தொகை செய்யலாம் ஆகுமோ தெரியும். அப்படி விடக்கூடிய பானத்தில் முனையிலே இருந்து நான் கடையுடைய முனையிலே இருந்து உனக்கு நான் வெற்றி பெற செய்வேன். நல்லதாகட்டும் அண்ணனே, நல்லதாகட்டும். யார் எதிர்த்தாலும் இந்த கங்கையை ஜெயிக்க முடியாது. இந்த அண்ணன் தோணு உனக்கு என்னைக்கு உண்டு. எப்படி இருந்த போதிலும் கோவிந்தா என்ற இடத்தால் நான் முதல் கடவுளாக வந்து என்னை காக்க வேண்டும் அண்ணா, காக்க வேண்டும். சக்கர வேண்டிய கையிலே அன்பு நிற்க இருக்கிறது.
உங்கள் பாதத்தை பணிகின்றேன். வருகிறேன். பணிந்து உங்களை அழைத்தது சரி, நல்ல வளத்தை பெற்றுவிட்டேன். பெற்றுவிட்டோம். ஆகையால் நான் இப்படியே செல்லக்கூடாது. ஆனாலும் யார் எதிர் வருகின்றார்கள், யாரோடு நான் முதலில் அமராட வேண்டும் என்பதை தாங்கள் எனக்கு தெரிவிக்க வேண்டும். அப்படியே உனக்கு ஒரு நாணயத்தினை தருகிறேன். ஏனென்றால் உன் மன்னவராஜ பரமேஸ்வரன் ஏதாவது சடாபுரத்தில் இருக்கக்கூடிய கங்காதேவி பூலோகத்துக்கு போயிருக்கிறார். உன்னை பரிசோதிப்பதற்காக. யாரு? கணவனாகிய பரமேஸ்வரன் பகவானிடத்தில் வரம் பெற்றது உண்மையா? வீரம் இருக்கிறதா? விவேகம் இருக்கிறதா அப்படின்னு பரிசோதிப்பதற்காக அவர் ஒரு சூரத்தை உருவாக்கி இருக்கிறார். நான் வருத்தப்பட வேண்டாம். நான் இருக்கிறேன் பக்கத்துல. அமரே. அப்படியே நல்லதாகட்டும், நல்லதாகட்டும். ஒரே வச்சுட்டு வச்சுட்டு ஒரு உணவு ஏத்துற சாமி எடுத்து தட்டு பரியம் தானே சாமி ஒன்று வருமா? சாமி என்ன சொல்ல வர வைக்கிறான். அவன் பதி அமர்ந்தாலே